பூமி எடுத்துக்கொண்டு நேராக வந்தான். என தம்பியை வெல்ல முடியாது என்று கிட்டு கள்ளத்தனமாக சூதுமார்க்கமாக கேவலமாக யோசித்து பார்த்தேன். தம்பியை கொன்றவன் தன்னையும் கொள்ளுவான் அப்படி என்று மனதிலே எண்ணை கொண்டு இவனை லேசாக விடப்படாது இல்லையா? என் நிலத்தை விட்டு என் அரசு வேலத்தை மாற்றி புறவி வேலை புகுந்து மந்திரிகிரி மலைக்கு சென்று எப்பூஜை நாட்டி என் வலதுகளால் பெருவிரலை ஊன்றி நீண்ட காலமாக அருதாகிரி தவம் புரிந்தேன். அந்த பரபிரமனை குறித்து கடுமையான தவத்தை புரிந்தேன். அப்படி தவம் இருக்கின்ற சமயத்திலே அந்த பிரமதாவனப்பட்டவன் ஓட்டமாக ஓடி வந்து அதே பக்தா உனக்கு என்ன வர வேண்டும் என்று நான் சாகா வர வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு அந்த பிரம்மதேவன் என்ன தெரிவித்தால் தெரியுமா? ஒரு மானிடனாக பிறந்தால் பிறப்பு ஒன்று என்று இருந்தால் இறப்பு என்று கண்டிப்பாக உண்டு இல்லையா? ஆகையால் உனக்கு எந்த வகையில் மரணம் ஏற்படக்கூடாது என்று பிரித்து கேள் அப்படி என்று தெரிவித்தார். பிரித்து கேள் என்று தெரிவித்தார். நான் என்ன செய்தேன்? நான் கேட்பதோ சாகாவரம் இப்படி தெரிவிக்கின்றான். என் ஞானத்தினால் அறிந்து கொண்டேன். எனது உயிராகப்பட்டது வாயற்படிக்கு உள்ளேயும் சாகப்படாது, வெளியிலும் சாகப்படாது, இரவிலும் சாகப்படாது, பகலிலும் சாகப்படாது, யோகத்தாலும் சாகப்படாது. அப்படி என்று வரங்களை கேட்டு விண்ணிலும் சரி மண்ணிலும் சரி எந்த ஒரு உயிரினாலும் என் உயிர் போகக்கூடாது அப்படி என்று வரத்தை கேட்டேன். நான் கேட்ட வரத்தை அப்படியே கொடுத்து விட்டான் அந்த பிரம்மதேவன். வரத்தை வாங்கிக் கொண்டு அந்த வரத்தை பரிசீலித்து பார்க்க வேண்டும் அல்லவா? எனக்கு வர கொடுத்தானே அந்த பிரம்மதேவனை பிடித்து அடியோ கொண்டவங்க அடித்து எனக்கு பூச்சக்கரமோட பிடிக்க வச்சு நான் சொன்ன வேலை அப்படியே செய்து விட்டான் அந்த பிரம்மதேவன். வாங்கிய வரம் கரெக்டானதான். நமக்கு அழிவு என்று கிடையாது. அப்படி இந்த வர வாங்கி கொண்டு வருகின்ற தருவாயிலே தம்பியாக கொன்றானே அந்த சண்டாளன் செம்பருதி மீறி பறந்து வந்தான். அவனை நான் பார்த்து விட்டேன். அவன் என்னையும் பார்த்து விட்டான். என்னை கண்டு ஓட்டமாக ஓடுகின்றான். அவனை பார்த்து நானும் அவன் பின்னாடியே ஓடுகின்றேன். அவன் ஓட்டம் நிற்கவில்லை. என்னை கண்டு பயந்து ஆழியாக சமுத்திரத்திலே தட்டால் என்று விழுந்து விட்டான். அவனை விடக்கூடாது. ஆயுள் தம்பியாக கொன்றானே அந்த சண்டாளனை விடக்கூடாது. என் கையில் இருக்கக்கூடிய கதாயத்தாலே ஓங்கி நீரை பார்த்து அடித்து நீர் அனைத்தும் கேசரிக்குமாறு சென்று விட்டது. எப்படி வானத்தை நோக்கி சென்று விட்டது. அந்த சண்டாளன் தேடி பார்த்தேன். கண்ணுக்கு தென்படவில்லை. அந்த சண்டாளன் ஒழிந்து விட்டான். ஆண்டு விட்டான். கிடையாது. அதிலிருந்து இந்த 7 உலகத்திற்கும் நானே கடவுள், நானே ஈசன், நானே பரபிரம்மம், நானே ஏக நாயகன், நானே ஏக சக்கரவர்த்தி. இந்த உலகத்தில் என்ன வெல்ல எவனும் கிடையாது. ஜனாதிபதி குண்டா வானுலக மன்னவனை பிடித்தடித்து வாழ்வுலர் மட்டி அளவு சிறையில் வைக்க